ஹாய், பிரைஸ் தி லார்ட். இந்த vlogல வந்து கிறிஸ்மஸ் வீக்ல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். துணி எடுக்கிறதுக்காக நாங்கள் டி நகர் போனோம். இந்த வாட்டி வந்து கிறிஸ்மஸ் ஷாப்பிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. போன உடனே எல்லாம் டக் டக்குன்னு அமைஞ்சிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் ஒரு saree எடுக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு போனோம். சாரீஸ் அவ்வளோவா எடுக்கிறது இல்லை, கெட்டுறதும் இல்லை. அந்த பர்த்டேக்கு எடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் சரி இனி கொஞ்சம் சாரீஸ்லாம் எடுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டா அந்த டார்க் கிரீன் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க. போன உடனே சரி இதை எடுத்து வச்சிருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். இது வந்து பேக்ல அந்த முதுகுல வர டிசைன், அது நல்ல காம்பினேஷன், நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப போய் தேடு 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 அப்படிலாம் இல்லை. இந்த வாட்டி போனோமா டக்கு டக்குன்னு அமைஞ்சிடுச்சு அழகா. இந்த சாரி பேர் வந்து ஜிம்மிச்சுவான். அழகா இருந்தது. நல்ல மைல்டு கலர்ஸா நிறைய கலர்ஸ் இருந்தது. ஸோ என் டாட்டர் வந்து அது அவளுக்கு பிடிச்சிடுச்சு அந்த சாரி. இது வந்து பட்டு புடவை தான். இது வந்து டெக்ஸ்டர் மிக்ஸ்டு, பட்டு நூலில் டெக்ஸ்டர் மிக்ஸு சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த காம்பினேஷன் வந்து நான் ஆர்எம்கேவியில், திருநெல்வேலி ஆர்எம்கேவியில் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது இப்போ பழசாயிடுச்சு, லைட்டாக அந்த ஜரியில் கிழிஞ்சிடுச்சு. பட் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், அமைஞ்சிடுச்சு. ஸோ நான் டக்குன்னு வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்தது வந்து இந்த 15 இயர்ஸ் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது வச்சுருந்தது வந்து அரக்கு கலரில் ப்ரௌன் பார்டரில் மாம்பழ கலரு. இது ரெட்டு வித் மாம்பழ கலரு. எனக்கு எப்போவுமே பட்டுப்புடவையில் இந்த ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் தான் பிடிச்சிருக்கு. முந்தி பாருங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நாங்கள் நியூ இயர்க்கு இதை தைச்சிக்கலாம் பட்டுப்புடவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எடுத்திருக்கோம். பட்டுப்புடவை வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு எடுத்து, இப்போ தான் 1, 2 எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். பழைய சாரீஸ் எல்லாமே கட்டிகிட்டு இருக்கிறேன். அது இன்னுமே வச்சுருக்கேன். எல்லா சாரீஸும் நல்லா இருக்குது. ஸோ இப்போ இது புதுசாக எடுத்திருக்கோம். இது வந்து பிங்க் வித் அந்த டார்க் ப்ளூ. இதுவுமே நல்லா இருந்தது. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. 2 சாரீ நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் பட்டு புடவை எடுங்க, நிறைய எடுங்க, பழைய புடவை தான் நிறைய வச்சுருக்கீங்க, புதுசாக எடுங்கன்னு சொன்னால். பட் ஆனால் நான் எடுத்துட்டேன். எனக்கு தான் எடுத்தேன். 2மே ஒன்று அவளுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த சாரியில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் அவங்களே இந்த குஞ்சம் கட்டி கொடுத்துட்டாங்க. இன்னும் நூலை உருவிட்டாங்க. நீங்களும் ஒரே நாள் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் கரெக்டாக. அதை எப்படி இல்லை, நான் தெரிஞ்சு அதை டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறேன். நல்லதுதான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டோட சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நுங்கம்பாக்கத்தில். அந்த சர்ச்சுக்கு போய் நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். நல்ல ட்ராமா ஸ்கிரிப்ட் எல்லாம் இருந்தது, சூப்பராக இருந்தது. இதில் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். Heralded by angels, worshipped by shepherds and wise men alike. And you are indeed his children. Neither his sins nor his father's sins that this man was born blind. My father frees the prisoners. He uplifts those who are heavy at heart and heals the sick and opens the eyes of the blind. Really? If you have the living water, then why do you ask me for water? Is it because you two think your water is better than ours? Or you think you're better than our ancestor Jacob, who dug this well for us? That's not what I meant. The water that I give will never make you thirsty again. All right, even the living water. First.
not know what they're doing. It is finished. No, where is he? He's gone. Why do you seek living among the dead? He's risen. It has happened just as he said he would. அந்த வீக்லேயே நாங்கள் வந்து லஞ்சுக்காக பேக்ரில் போயிருந்தோம். படூரில் இருக்குது இந்த ஹோட்டல். இது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு வாட்டி கிரில் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. சரி ஓகே, நம்ம போய் அந்த அரபிக் மந்தி இருக்குன்னு அதில் இருந்தது, டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு போயிருந்தோம். கிராப் லாலிபப்பு ஃப்ளஷியாக இருந்தது, நல்ல ஃப்ளஷ் இருந்தது, அதில் சூப்பராக இருந்தது. ரொம்ப பெருசாக எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. கிராபோட அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சது. மந்தி வந்து இது பாருங்க, 2 பெரிய பெரிய பீஸ் வச்சிருந்தாங்க. ரைஸ் வந்து அவ்வளவா மந்தியில வந்து ஃப்ளேவர்டா இருக்காது, சாப்பிட முடியாது பிரியாணி மாதிரி. பட் ஆனா இந்த மந்தி வந்து சூப்பரா இருந்தது. மட்டன் குக் பண்ண அந்த ஸ்டாக்ல தான் அந்த ரைஸ் குக் ஆயிருந்தது, அதனாலதான் அது ஃப்ளேவர்டா இருந்தது. தனியா அதெல்லாம் அதுல கிளீனா தெரிஞ்சது. லைட்டா அப்படியே க்ரஷ் பண்ணி போடுவாங்க மந்தியில சில ஸ்பைசஸ, நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி போட மாட்டாங்க. நான் வீட்டுல செஞ்சிருக்கேன் அந்த மாதிரி, நல்லா இருந்தது. இது வந்து ஃப்ரூட் சாலடு, நட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்தது. ஒன்னு ஆர்டர் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மூவி புக் பண்ணிட்டோம். அங்கேயே இருந்து தான் புக் பண்ணோம், டிக்கெட் கிடச்சிருச்சு. சரி விடுதலை பார்ட் 2 போகலான்னு சொல்லிட்டு நானும் என் டாக்டரும் போயிருந்தோம். அது கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அந்த மாலில் போயிட்டு நான் அதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு, அதான் நான் எப்போ போனாலும் எல்லா கடையிலையும் என்னென்ன இருக்குது பார்த்துட்டு வர்றதே எனக்கு வேலை தான். சுற்றி விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு எல்லாம் ரேட்லாம் கேட்டுட்டு, ஏன்னா அங்கே தான் நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தோம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பினோம். ஒரு காஃபி குடிச்சிட்டு மாலில் உள்ள எல்லா கடைக்கும் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக டைம் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் மூவிக்குள்ளே போயிட்டோம். படம் வந்து சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து அந்த வயலன்ஸ் பார்த்து பிடிக்கலன்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போனாங்க சில பேர். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டர் எப்படி உருவாச்சுன்னு அதை காமிக்கிறது தான் அந்த கதை. ஸோ அதில் அதை ஆட் ஆகிருக்க எல்லா காட்சியுமே வந்து கண்டிப்பாக தேவையானது தான் நான் நினைக்கிறேன். இது என்னோட பர்சனல் கருத்து. இந்த காஃபி வந்து அங்கே சூப்பராக இருக்கும், அதனால ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் அங்கே உள்ளே போனோம். ஒரு குறை இல்லாம மாமாய் பார்த்துக்குவா. ரொம்ப நன்றிங்க. நீங்க ஆப்பிட்டுக்கிட்டா எங்க பட்டறையில இடத்துல இருந்துதான் பயணங்கள் தொடங்குது. அப்படி ஒரு இடத்துல இருந்துதான் பெருமாள் வாத்தியாரோட பயணமும் தொடங்குச்சுமா. இது வந்து கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் ஜாதி பூ வாங்கியிருந்தோம். அப்பா பூ வந்து 3 மடங்கு ஜாஸ்தி. அரை சேர் வந்து 200 ருபீஸ் சொன்னாங்க. நான் 1/4 சேர் தான் வாங்கினேன். இது வந்து 50 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அரை சேரு. அன்னைக்கு கிறிஸ்மஸ்னால எல்லாமே ட்ரிபிள் விலை.
சரி நல்ல நாள் அதுமா கொஞ்சம் பூ வாங்கணும் நம்ம கண்டிப்பான்னு சொல்லிட்டு வாங்கி நான் வீட்டிலே கட்டி நைட்டு வச்சுட்டேன். இந்த வாட்டி எல்லாமே கரெக்ட் டைமுக்கு எல்லாமே இதெல்லாம் செய்ய மாட்டோம். ட்ரெஸ் வாங்கினா சில நேரம் வாங்க மாட்டோம், வாங்கினா போட மாட்டோம். ஆனால் இந்த வாட்டி எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நல்லா ஹாப்பியாகவே போச்சு. அவள் வந்து என் பொண்ணு ஃபால்ஸ் தைச்சிட்டு இருந்தா அந்த சாரீக்கு கையிலேயே. ஏன்னா மிஷினில் போட்டு அந்த ஒர்க் போயிரும்ட்டாங்க. சரின்னு அவள் கையிலேயே ஃபால்ஸ் தைச்சா. அதனால அவள் ஒரு பக்கம் தைச்சிட்டு இருந்தா, நான் வந்து பூ கட்டிட்டு இருந்தேன். அது ஆயிடுச்சு 2 ஹவர்ஸ்க்கு மேலே அப்படியே உட்காந்து தைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டா. இந்த ஒர்க் வந்து மிஷினில் போட்டால் போயிடும்னு சொல்லிட்டு தான் கையில் தைச்சது. ஃபால்ஸ் கரெக்டாக இந்த மாதிரி சாரீக்கு வந்து செலக்ட் பண்ணி அப்புறம் வந்து ப்ளவுஸுக்கு லைனிங் செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. பூ பாருங்க நல்லா அழகாக கெட்டி வச்சாச்சு. மலர்றதுக்குள்ளே கெட்டணும்னு நினச்சேன். செகண்ட் வாட்டி கெட்டும் போது மலர்ந்துட்டு பூ, ஃபஸ்ட்டு கெட்டும் போது மொட்டாவே இருந்தது. நல்லா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டோன்னா பூ வாடவே வாடாது, சூப்பராக இருக்கும். நான் மெஹந்தி காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. நான் 1 கிலோ வாங்கி வச்சு தான் அதை யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா, கலந்து வச்சிட்டோம்னா நம்ம கையில் வைக்கும் போது நல்லா பிடிக்கும். அப்போவே கலந்து அப்போவே போட்டால் அவ்வளோவா பிடிக்காது. இது வந்து யூக்கலிப்டஸ் ஆயில், அது கொஞ்சம் நிறைய போட்டுட்டு நான் வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், இதுதான் யூஸ் பண்ணுவேன். நீங்க இப்படி செஞ்சு பாருங்க, மருதாணி வந்து நல்லா பிடிக்கும். இந்த பொடி கூட நல்ல பொடி. அது பாரிஸ்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் நானும் அங்கே போய் வாங்கியிருக்கேன். அந்த 1 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா, இந்த குட்டி குட்டி பேக்கெட்லாம் வாங்கக்கூடாது, 1 கிலோ வாங்கி வச்சிடணும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கலந்து அதை நல்லா கலந்து நம்ம மூடி வச்சிடணும். ஊறி போய் இருக்கும். அப்புறம் போய் கேக் ஸ்கொயர்ல போயிட்டு கேக்கு, அப்புறம் ஆனந்த பவன்ல போயிட்டு காரம் ஐட்டம்ஸ் எல்லாமே, கிருஷ்ணா ஸ்வீட்ல ஸ்வீட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். எங்க வீட்டுல ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அவ்வளவா ஆளே கிடையாது. பட் ஆனா அந்த நாள்ல நம்ம வந்து எல்லாமே வீட்டுக்கு போய் மொத்தமா போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ஒரு பெரிய ஹாப்பினஸ். அப்புறம் நெய்பர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இது அச்சுமுறுக்கு வந்து ஆனந்த பவன்ல வந்து நான் இனிப்புன்னு நினைச்சிட்டு 2 பாக்ஸ் எடுத்துட்டேன். வந்து பார்த்தா காரம். ஆனா டீ சாப்பிடும் போது இந்த காரமும் நல்லா இருந்தது, கிறிஸ்பியா இருந்தது. பட் நான் அது இனிப்பு அச்சுமுறுக்குன்னு நினைச்சிட்டேன். நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் கார அச்சுமுறுக்கு சாப்பிட்டேன். அதுல மிளகு தட்டை சூப்பரா இருக்கும். முறுக்கு, இது ரிப்பன் பக்கோடா, கேக்கு, அப்புறம் ப்ளம் கேக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஃபெஸ்டிவல் டைமில் அந்த டேல வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸு. அது நிறைய வேலை இருந்தாலுமே அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்த வாட்டி தான் 9 feet ட்ரீ வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த குட்டி ட்ரீயை நாங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். திருப்பி வாஷ் பண்ணி எடுத்து பாட்டாக கழட்டி வச்சிருவேன். மறுபடியும் அடுத்த வருஷம் எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணுவேன். நான் பாத்ரூமில் வச்சு நல்லா குளிப்பாட்டி எடுத்துருவேன். நான் 6 மணி ஆனால் எல்லா கிறிஸ்டியன்ஸ் யார் யார் பார்க்குறீங்க சொல்லுங்க. எல்லார் வீட்லேயும் 6 மணி ஆனால் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி திருப்பி நைட் ஆஃப் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு 1 மந்த்துக்கு சூப்பராக இருக்கும். வீடு ஃபுல்லாக டியூப் லைட்டே போடாமல் இந்த மாதிரி லைட்டாகவே போட்டு வச்சுருந்தா பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. ஸ்டார் போட்டோம், மழை வந்து அதை நினைச்சு ஏதோ அடுத்து தலைக்கு போடுற ஹேர் ட்ரையரை உள்ள போட்டு அதை நல்லா காய வச்சு திருப்பி மாட்டி திருப்பி மழை வந்து திருப்பி எடுத்து ஏதோ சமாளிச்சு மாட்டி வச்சிருக்கேன். நான் நியூ இயர் மட்டும் காப்பாத்தி கொண்டு போயிடணும் அதை. அப்புறம் மறுநாள் வந்து காலைல சர்ச் போகிறதுக்காக நாங்கள் 2 பேரும் எழுந்து கிளம்பிட்டோம். இதான் அந்த சாரீ காமிச்சேன் இல்லையா நான் எடுத்தது. பாருங்கள், இதான் ப்ளவுஸ். அந்த சாரீ கலரு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ப்ளவுஸும் அவர் டெய்லர் வந்து கரெக்ட் டைமுக்கு தைச்சி கொடுத்துட்டாரு, ஃபிட்டிங்காக தைச்சி கொடுத்துட்டாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லணும்.
சாரி எல்லாமே பக்கத்துல இருந்து ஓரம் அடிச்சதுக்கு வந்து அடிச்சு கொடுத்துட்டாரு. நான் வந்து டைம் கிடைக்குமான்னு யோசித்தேன், ஆனால் தைச்சிட்டாரு. பட்டுப்புடவெல்லாம் தான் இன்னும் தைக்கலை, இனிமேல் தான் தைக்கணும். என் டாட்டரோட சாரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த சாரி எவ்வளோ அழகா இருக்குல்ல, பேபி பிங்க்ல. இதுக்கு வந்து அந்த பார்டர் கலர்ல உள்ள சில்வர்ல தான் நம்ம ஸ்டோன் போட்டு காதுக்கு கம்மல் போட்டோம்னா சூப்பரா இருக்கும். ரோஸ் கோல்ட்ல தான் அவ எல்லாமே போட்டிருந்தா, சூப்பரா இருந்தது. கேக் சாப்பிட்டு மேரி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிட்டோம். ப்ளம் கேக் ஓப்பன் பண்ணி மெஹந்தி வந்து ரொம்ப பனியாக இருந்ததுனால ஒரு 1.5 hours தான் வச்சுருந்தோம். நைட்டு 1 மணிக்கெல்லாம் கழுவிட்டேன். ஆனால் வந்து 2 hours வச்சா சூப்பராக பிடிக்கும். மறுநாள் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.